ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர். அன்று ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர். அதே மாதிரி கோயில்கள் எல்லாம் அன்னதானம் போட்ட தலைவர் அவர். அதனால மிக தெளிவாக அதே மாதிரி ராமசேதுக்கு மற்ற இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதற்கு ஆதரவு தெரிவித்தவர். ஆக இதற்கு எவ்வளவோ காரணங்களை எங்களால் முன்னிறுத்த முடியும். அதனால நிச்சயமா அவர் இன்று இருந்திருந்தால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு இந்த ராமர் கோயில் எங்களது கனவு இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். ஏனென்றால் அப்படி சொல்வதற்கான அடித்தளம் இருக்கிறது. கரசேவகை பாராட்டி இருக்கிறார். ராமர் கோயில் வேண்டும் என்று அவர் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார். கரசேவையில் ஈடுபட்ட தொண்டர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். அதனால எங்களது நிச்சயமான நம்பிக்கை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டு விட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருப்பார் என்பது எங்களது அழுத்தமான நம்பிக்கை. இல்ல அதிமுக அவங்க அதே அதிமுகவோட கொள்கையில அந்த தலைவர்கள் இருந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவர் கரசேவையை ஆதரித்த போது அங்கே உள்ள இன்னைக்கு எதிர்ப்பு பேசுறவங்க எல்லாம் எதிர்த்தாங்களா? இல்ல குறுகிய வட்டம் இல்ல, இது பெரிய வட்டம். இது நாங்க அவரை இன்னும் பறந்துபட்டு இந்தியா முழுவதும் அவர்களை கொண்டு செல்ல விரும்புகிறோம். நீங்க பெரிய வட்டம், இது குறுகிய வட்டத்துல தான் நீங்க அந்த அம்மாவை வைக்க முயற்சி செய்கிறீர்கள். நாங்கள் பெரிய வட்டத்திற்கு அவர்களை எடுத்து செல்ல விரும்புகிறோம் என்பதுதான் எங்களது கருத்து. இல்ல இந்துத்துவம் அவங்க ஒரு மத ரீதியாக ஒன்றை மட்டும் அவர்கள் பார்க்கிறார்கள். நாம என்ன நினைக்கிறோம்னா இந்துத்துவா என்பது ஒரு வாழ்க்கை முறை. இந்த இந்திய கலாச்சாரத்தில் பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றும் ஒரு வாழ்க்கை முறை. அந்த அன்னதானம்னா என்ன, அதே மாதிரி நம்மளோட கலாச்சாரத்தை ஓங்கி சொல்வது என்றால் என்ன, ஆக அதை அவர் செய்தார். அதனால் அந்த இந்துத்துவத்திற்கு அவர் ஆதரவாக இருந்தார் என்பது இல்ல. அதுல அவங்க புரிதலே தப்புன்னு சொல்றேன். இல்ல அவங்க